முதலாம் முத்திரை. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இயேசு கிறிஸ்துவானவரே ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார். அவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்கிறார். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று யோவானை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்லிற்று. யோவானும் அந்த ஜீவன் சொன்ன பிரகாரமாக முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது அங்கு பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். அவர் தம்முடைய கரத்தில் ஒரு வில்லை பிடித்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை கூர்மையான அம்புகளைப் போல இருக்கிறது. கர்த்தருடைய கரத்திலிருந்து புறப்படும் அம்பு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சீறி பாயும். அது கடினமான எந்த இருதயத்தையும் ஊடுருவி பாயும் ஆற்றல் உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. யுத்தத்திற்கு போகிறவர்களுக்கு பொதுவாக தலைச்சீராவைத்தான் கொடுப்பார்கள். அதுதான் யுத்த வீரருடைய தலைக்கு பாதுகாப்பாக இருக்கும். யுத்தத்திற்கு போகும்போது யுத்த வீரருக்கு கிரீடம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அவர் வெள்ளை குதிரையில் ஏறி இருக்கும் போதே அவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. யுத்தத்தில் அவருக்கு ஜெயம் கிடைக்கும் என்னும் நிச்சயம் இருக்கிறது. அந்த ஜெயத்திற்கு அச்சாரமாக அவருக்கு யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாகவே கிரீடம் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறவராகவும் ஜெயிப்பவராகவும் புறப்பட்டு போகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை பாதுகாக்கிறார். சத்ருவுக்கு விரோதமாக ஒரு மாவீரராக யுத்தம் பண்ணுகிறார். கிறிஸ்துவானவர் சத்ருவை ஜெயிக்கும் வரையிலும் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். நம்முடைய கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டு சத்ருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். சில சமயங்களில் கிறிஸ்துவின் யுத்தம் விசுவாசிகளுக்கு உள்ளேயே நடைபெறுகிறது. நமக்குள் பாவம் இருக்கும்போது அந்த பாவம் நமக்கு சத்துருவாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் கிறிஸ்துவுக்கும் சத்துருவாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவிற்குள் தம்முடைய சர்வ வல்லமையோடு பிரவேசிக்கும் போது நமக்குள் காணப்படுகிற பாவமான சுபாவங்கள், பாவமான பேச்சுக்கள், பாவமான கிரியைகள், துன்மார்க்கமான குணங்கள் ஆகிய எல்லாவற்றிற்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கும் வரையிலும் கர்த்தர் நமக்குள்ளேயே யுத்தம் பண்ணுகிறார். கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே ஒவ்வொரு சத்துருவையும் ஜெயிக்கும் போது நாம் நம்முடைய பரிசுத்த நிலைமையில் வளர்ந்து முன்னேறி செல்கிறோம். கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே நடத்துகிற தம்முடைய யுத்தத்தை பூரண ஜெயம் பெறும் வரையிலும் தொடர்ந்து நடத்துகிறார். கிறிஸ்துவானவர் ஜெயிக்கிறவராகவும் ஜெயிப்பவராகவும் இருக்கிறார். நமக்குள் நடைபெறுகிற யுத்தத்தில் கிறிஸ்துவானவர் ஜெயிக்கும் போது நாம் கிறிஸ்துவனுடைய வல்லமையினால் நம்முடைய பாவங்களை ஜெயித்து பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் தேவனுக்கு விரோதமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் துன்மார்க்கர்கள். கர்த்தர் உலகத்தில் உள்ள துன்மார்க்கருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறார். அவர்கள் மீது ஜெயம் கொள்ளுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் கிறிஸ்துவானவர் உடைத்து நீக்கி போடுகிறார். சுவிசேஷ பிரபல்யத்திற்கு தடைகள் நீங்கும் போது கிறிஸ்து ஜெயம் பெறுகிறார். கிறிஸ்து கொடுக்கிற ஜெயத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். கிறிஸ்துவானவர் தம்முடைய சுவிசேஷ பிரபல்யத்தை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் செய்து முடித்து விடுவதில்லை. சுவிசேஷ ஊழியம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆதி திருச்சபை காலத்தில் இருந்து இப்போதுள்ள காலம் வரையிலும் திருச்சபை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்த உலகத்தார் மத்தியில்தான் பிரசங்கிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை மனுக்குலத்தார் எல்லோரும் தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் விசுவாசிக்க வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் சித்தம். மனுஷர் மத்தியிலே கிறிஸ்துவானவர் யுத்தம் பண்ணுவதற்கான நோக்கமும் இதுதான். ஆனால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு ஏராளமான தடைகள் உண்டாயிருக்கிறது. மனுஷர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை
தங்கள் இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு பதிலாக அவர்கள் சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். கர்த்தரோ தம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமான யுத்தத்தை இன்னும் நிறுத்திவிடவில்லை. ஜெயம் கிடைக்கிற வரையிலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் தம்முடைய யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவார். கிறிஸ்துவின் சித்தம் அவருக்கு ஏற்ற வேளையில், அவருக்கு ஏற்ற வழியில், அவர் விரும்பிய பிரகாரம் நிறைவேறும். கிறிஸ்து எப்போதுமே ஜெயிக்கிறவராகவும் ஜெயிப்பவராகவும் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது கரத்தில் இருந்து புஸ்தகத்தை வாங்கி 7 முத்திரைகளையும் ஒவ்வொன்றாக உடைத்தார். ஒவ்வொரு முத்திரையிலும் உள்ள காரியங்கள் வெளிப்பட்டன. அதன் பின்பு தேவன் திறந்த புஸ்தகத்தை யோவானுக்கு புசிக்க கொடுத்தார். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் இவன் அந்தி கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் வெள்ளை குதிரையின் மீது ஏறி இருக்கிறவரும் இவனும் ஒன்றல்ல. இந்த வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் நபர் இயேசு கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து பூமியில் பயங்கரமான காரியங்களை ஆரம்பிக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்ச்சிகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஒரு சிலர் ஆபக்கூக் 3:8-9 ஆகிய வசனங்களை வியாக்கியானமாக கூறி வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறவர் தேவனுடைய வார்த்தையின் மிகப்பெரிய எழுப்புதலுக்கு அடையாளம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆபக்கூக்கில் கூறப்பட்டிருப்பது கடந்த கால நிகழ்ச்சியாகும். எகிப்தில் இருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வழிநடத்தி சென்றதை ஆபக்கூக் கூறுகிறார். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் அந்தி கிறிஸ்து என்பதற்கு சான்றுகள். இவன் ஒரு தனி நபர். கிறிஸ்துவை போல வேஷம் தரித்து தன்னை கிறிஸ்து என்று கூறிக்கொண்டு அவரை போலவே வெள்ளை குதிரையின் மீது ஏறி வருகிறான். இவன் வில்லை பிடித்திருந்தான். தீமையான எண்ணங்களுக்கும் தீமையான வெற்றிகளுக்கும் வில் ஒரு அடையாளமாகும். கிறிஸ்து எப்பொழுதும் பட்டயம் ஏந்தியவராகவே இருக்கிறார். அவர் வில்லை ஏந்தி இருப்பவர் அல்ல. சாத்தான் அந்தி கிறிஸ்துவிற்கு கிரீடத்தை கொடுத்திருக்கிறான் என்று வேத வாக்கியம் தெளிவுபடுத்துகிறது. தானியேலின் 70வது வாரத்தின் ஆரம்பத்தில் அந்தி கிறிஸ்து ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இருந்தான். 70வது வாரத்தின் முதல் 3.5 வருஷங்களில் வருங்கால 10 ராஜ்யங்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டான். முதலாவதாக அந்தி கிறிஸ்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டான். அதன் பின்பு வாரத்தின் மத்தியில் 10 ராஜாக்களும் யுத்தம் இல்லாமல் தங்களை அந்தி கிறிஸ்துவிடம் ஒப்புக் கொடுப்பார்கள். இதன் பின்பு 3.5 வருஷங்களுக்கு அந்தி கிறிஸ்து 10 ராஜ்யங்களின் மீது ஆளுகை செய்வான். அர்மகதோனில் கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணுவான். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் 3 முத்திரைகளுக்கு பின்பு யுத்தங்களையும் பஞ்சங்களையும் கொள்ளை நோயையும் மரணத்தையும் நரகத்தையும் உண்டாக்குவான். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் அந்தி கிறிஸ்து அல்ல என்றால் வாரத்தின் மத்திக்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவனை பற்றி கூறப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை. தானியேல் 7:23-24, 8:23-24-25, 9:27, 11:36-45 வரை உள்ள வசனங்களில் மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான் என்று கூறப்பட்டிருக்கிறது.